கல்லடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி வண்ணம் பாடியொரு வளர்த்தென்றல் தாலாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து நலம் பாடி ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வீடு தாண்டா கற்பு விளங்கும் தமிழ் மகள் போல் ஆடு தாண்டும் காவிரியாய் அடங்கி நடந்து அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் தொந்தி கணபதிக்கும் சுப்பிரமணியனுக்கும் அந்த பரமனுக்கும் கோடி கோடி சக்தி உமையவட்கும் சாமுண்டி பைரவிக்கும் பக்தியுடன் தொடுத்தே பாடி பாடி ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ ஆயிரம் எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ அதில் தாயுடன் வந்த எண்ணம் தான் கொண்ட சொந்த எண்ணம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ அதில் தாயுடன் வந்த எண்ணம் தான் கொண்ட சொந்த எண்ணம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ புத்தியில் மூன்று வகை பூமியிலே இருக்கு புத்தி இருந்தால் அதை சொல்லு சொல்லு புத்தியில் மூன்று வகை பூமியிலே இருக்கு புத்தி இருந்தால் அதை சொல்லு சொல்லு கற்பூரம் கரித்துண்டு வாழமட்ட கற்பூரம் கரித்துண்டு வாழமட்ட புத்தி என்று கணக்காக சொன்னேன் எண்ணிக்கொள்ளு கொள்ளு நான் கணக்காக சொன்னேன் எண்ணிக்கொள்ளு கொள்ளு பெண்ணே என்ன கற்பூர புத்தி இருக்க காட்டுனா அப்படியே பிடிச்சிக்கும் கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும் வாழமட்ட என்ன ஊதுனாலும் பிடிக்காது தெரியுதா தெரியுது இடத்துக்கு தக்கபடி எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் குணத்துக்கு என்ன பெயர் சொல்லு 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 மரத்துக்கு தக்கபடி
நிறத்தையும் மாற்றிக்கொண்டு வாழும் பச்சோந்தி என்று கொள்ளு கொள்ளு கொள்ளு. கொலைகள் புரிந்தவனோ கொள்ளை அடிப்பவனோ, கொலைகள் புரிந்தவனோ கொள்ளை அடிப்பவனோ, கோவிலை கட்டுவது என்ன என்ன என்ன? பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்து விட்டு காசு பணத்தை மீண்டும் எண்ண எண்ண எண்ண. ஏழையை வாட்டுகின்ற செல்வத்தி மிங்கலத்த ஏழைகள் வெல்வதுண்டு சொல்லு சொல்லு, ஏழைகள் வெல்வதுண்டு சொல்லு சொல்லு. கோழையில் வீரன் உண்டு, கொள்கை துணிவிருந்தால் யாருக்கும் வெற்றி என்றும் உண்டு உண்டு. ஆயிரம் எண்ணம் கொண்டு மாறிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. அதில் தாயுடன் வந்த எண்ணம் தான் கொண்ட சொந்த எண்ணம் காலத்தில் மாறுவது இப்போ இப்போ. புத்தரை இயேசுவை போல் சத்தியவான்கள் இந்த பூமியில் இன்று உண்டோ சொல்லு சொல்லு. உண்மையை சொன்னவர்க்கும் சொன்னதை செய்பவர்க்கும் என்றைக்கும் அந்த பெயர் உண்டு உண்டு. 100 வயசு வரை வாழ நினைப்பவர்க்கு யோசனை வைத்திருந்தால் சொல்லு சொல்லு, நீ சொல்லு சொல்லு. சாமி தருமன் என்ற ஊரே புகழ்ந்துரைத்தால், சாமி தருமன் என்ற ஊரே புகழ்ந்துரைத்தால் 100 வயசுக்கு மேல் உண்டு உண்டு, ஒரு 100 வயசுக்கு மேல் உண்டு உண்டு. காக்காயின் புத்தி அதன் மூக்கிலே உண்டு, கெட்ட கழுதையின் புத்தி அதன் காலிலே உண்டு. குள்ளநரி புத்தி அதன் குணத்தில் உண்டு, சில குரங்கு திருட்டு புத்தி பணத்தில் உண்டு. குறைக்கின்ற நாயின் நன்றி வாலில் உண்டு, நல்ல குதிரையின் நன்றி அதன் முதுகில் உண்டு. பசு தரும் நன்றி அதன் பாலில் உண்டு. இங்கு பாடுபடும் ஏழை நன்றி உழைப்பில் உண்டு, எங்கள் உழைப்பில் உண்டு, எங்கள் உழைப்பில் உண்டு. ஹா! ஹா, ஹா! அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய், வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நாணயத்தோடு நல்லறம் காத்து நடப்பவர் தம்மை மறப்பதில்லை.
ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தையை பணிவதிலே, தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தையை பணிவதிலே, பிறந்த பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றம் காண பொது பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே, சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே, அன்பின் சக்தியிலே, தேச பக்தியிலே, உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கத்திலே. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இமயவரம் பின்னில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா.
பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே. வாழ்க புரட்சி தலைவரின் புகழ். மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 106வது பிறந்த நாளுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை 106வது பிறந்த நாள் விழாவை பல்வேறு மாவட்டங்களிலே வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்காக பெரும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், என் ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது இன்னமும் இன்னமும் நடந்துட்டு இப்ப வரைக்கும் ரத்தத்தின் ரத்தங்களாக நீங்க எல்லாம் இருக்கீங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. சோ முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவருக்கும் எழுந்து தமிழ் வாசனை போல் அனைப்புலகும் எத்திசையும் புலனக்க இருந்ததும் தமிழனே தமிழனே உன் சீரவை இவற்றை என்று செய்யப்பட்டு வாழ்த்துமே வாழ்த்துமே வாழ்த்துமே. இந்த விழாவினை முன்னிலை வைத்து வரும் திரு முருகு பத்மநாபன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைவர் பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை நிறுவனர், புதுவை எம்ஜிஆர் பேரவை ஒருங்கிணைப்பாளர், உலக எம்ஜிஆர் பேரவை ஐயா அவர்கள் முதலில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக ஓய்வு தொடங்க இருப்பதால் மாணவர்கள் திராவிட விஸ்ராம் அவர்களை தொடர்பு கொண்டு அதன் தாயகம் அவர்கள்
எல்லாரையுமே வந்து நான் வரவேற்கிறேன். வெல்கம், குட் மார்னிங். சரியா? ஓகே, நல்லா உற்சாகமா வந்து ஓவிய போட்டியை இப்போ நீங்க பண்ண போறீங்க. டாபிக் எல்லாருக்கும் தெரியலையா? எம்ஜிஆரின் உயிர் ஓவியம். எம்ஜிஆர் அவர்களின் உயிர் ஓவியத்தை நம்ம பண்ண போறோம். இப்போ 1 இன்ச் மார்ஜின் போடணும். பாக்ஸ் மாதிரி 1 இன்ச் மார்ஜின் போட்டு அதுல மேல எம்ஜிஆர் அப்படின்னு போட்டு நல்ல கேபிட்டல் எழுதிக்கிங்க. கீழே ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓவிய போட்டிக்கு வருகை தந்துள்ள மாணவர்களையும் எம்ஜிஆரின் 106வது பிறந்த நாள் விழாவுக்காக வருகை தந்துள்ள இங்க வந்துள்ள அனைவரையும் வரவேற்கிற அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப ஓவிய போட்டி தொடங்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப அவங்களுக்கு மாணவர்களுக்கு சில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் அமைதியாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரையும். இப்போ மாணவருடைய பேர் வாசிக்கப்படும். அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இந்த ஓவிய போட்டியை எப்படியெல்லாம் இது அந்த சார்ட் பேப்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தர்ற மாணவர்களுக்கு அது கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு மார்ஜின் போட்டுக்கிறோம். மேல டாபிக்ல எம்ஜிஆர் அப்படின்னு கேபிட்டல் எழுதணும். சரிங்களா? கீழே மார்ஜினுக்கு கீழே உங்க நேம், ஸ்டாண்டர்ட் இது நல்ல கேபிட்டல்ல தெளிவா எழுதிக்கிங்க. அப்பதான் வந்து சர்டிபிகேட் எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். யாரும் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எழுத வேண்டாம். சரிங்களா? ஓகே. இப்போ பாக்ஸ் வந்து கிளியரா போட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க வரையக்கூடிய பிக்சர், நீங்க வந்து எம்ஜிஆர் பிக்சர் டிரா பண்றீங்க. இதை வந்து பேஜ் ஃபுல்லா பெருசா வந்து நீங்க வரையணும். பேஜ் ஃபுல்லா. சரிங்களா? அப்போ கலரிங்லாம் வந்து மிஸ் பண்ண எங்கேயுமே வந்து அவுட் ஆகாம அழகா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி நல்லா பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. சரிங்களா? எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னும் எத்தனையோ திறமையுள்ள மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரிங்களா? நீங்க இந்த வாய்ப்பை நல்ல சிறப்பா பயன்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டிய டைம் கொடுக்கப்படும். சரிங்களா? உங்களுக்கு வேண்டிய டைம் கண்டிப்பா கொடுக்கப்படும். யாரும் பதட்டப்பட்ட அவசரமா வந்து நீங்க வரைஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு 1.5 hours தாராளம் எடுத்துக்கலாம். இல்ல 10 2 hours கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப எல்லாத்துக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட்.